உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷாஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். கண்ணம்மாவுக்கு திரும்பவும் பிரசவ வலி வந்துருச்சு பாட்டி. அவங்களுக்கு மறுபடியும் டெலிவரி பெயின் வந்துருச்சு. அநேகமா ரெட்டை குழந்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். பாரதி கண்ணம்மா சீசன் 2 இரவு 9 மணிக்கு. என் தாலி என் கைக்கு வர வரைக்கும் இந்த கற்பூரம் என் கையில இடிச்சுட்டே தான் இருக்கும். நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் ஓடலாம் முடியாதுப்பா, தள்ளிட்டு வேணா போலாம். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இதே ஷர்ட்டுக்கு வந்து பாருங்கடா. நீ அப்படி திரும்பி அங்க பாரு. புது வண்டி வாங்கிட்டீங்களா? இது டூ மச், இது டூ மச். வர வர சீரியல்லாம் பயங்கரமா மெருகேறிட்டு போறாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த படத்துல தான் பார்ட் 1 பார்ட் 2 எடுப்பாங்க. அதுவும் ஒரே படத்துக்கு தான் பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் போவாங்க. ஆனா சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவன் கதையை எடுத்து நான் பார்ட் 2 ஓட்டுறேன்டா, நான் பார்ட் 3 ஓட்டுறேன்டான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சீரியலை கொத்து புரோட்டா போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு சீரியலும் என்ன நிலைமையில இருக்கு, என்ன லட்சணத்துல ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாத்துடலாமா? மேட்ச் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்டா சுபாஷினி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சின்ன மருமகள் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, பார்ட் 2 பார்ட் 3 அதெல்லாம் இங்கேயும் பண்ணி வச்சிருக்காங்க. பாரதி கண்ணம்மா சீசன் 2 இரவு 9 மணிக்கு உங்கள் விஜய். நம்ம தமிழுடைய புருஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு இன்னைக்கு 2வது கல்யாணமா. அதனால மாப்பிள்ளை மாதிரி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகி பொண்ணோட சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அவனுக்கு இல்ல, அவனுடைய பழைய பொண்டாட்டிக்கு. யாராவது டாக்டர் கூட்டு வாங்கல சார். ஏம்பா யாராவது போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களப்பா. என்னதான் பொண்டாட்டி வேணான்னு சொன்னாலும் அவன் மனசுலயும் கொஞ்சம் ஈரம் இருக்குமா இல்லையா, மனிதாபிமானம்லாம் ஏதாச்சும் ஓரத்துல ஒட்டி இருக்குமா இல்லையா. அதனால என்ன பண்ணான், பழைய பொண்டாட்டியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து தமிழை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டான். கொஞ்சம் பொறுத்துக்கோ. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியலடா. படிச்சு சொன்னடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஏன்டா இந்த சீரியல்ல வர ஹாஸ்பிட்டல்ல மட்டும் எவனும் ஃபாலோவே பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சீரியல்ல வர ஹாஸ்பிட்டலுக்குனே ஒரு புது கண்டிஷன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு கார்டியாக் சர்ஜரி இருக்கு, எல்லா நர்ஸும் அங்க இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தா பெட்டரா இருக்கும். இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமடா நமக்கு போகாம இருக்குது. வழக்கமா டெலிவரி டைம்ல பாத்தீங்கன்னா புருஷனை தான் கொண்டு வந்து ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நிக்க வைப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்னதான் அந்த பயப்புல தமிழுடைய புருஷனாவே இருந்தாலும் அவன் தான் அந்த புள்ளியுடைய புருஷங்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற யாருக்கும் தெரியாது. அதனால அவங்க வந்து லேடிஸ் யாரும் இல்லையா, சரி ஓகே நீங்க இருக்கீங்கல்ல வாங்க உள்ள வந்து துணைக்கு ஒரு கை கொடுங்க, ஏன்னா நர்ஸ் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படி இந்த நாடு எப்படி வல்லட்ஸ் ஆகும். வேஸ்ட். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நானா? ஆமா சார், கொஞ்சம் வரீங்களா? நான் வரேன் சிஸ்டர். சரின்னு அந்த மனுஷனும் போயிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஆனாலும் ஆள் பத்தலையா, ஏதோ பீரோக்கு ஆள் தூக்க தேடுற மாதிரி வெளியே போய் யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லி ஒரு 2 லேடிஸை கூட்டு வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் பண்றாங்களா. ஓகே டாக்டர், யாராவது லேடிஸ் 2 பேர் உள்ள வாங்க. நான் அப்பதான் உள்ள போறேன். பாத்து போடா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஒரு பக்கம் அது உண்மையிலேயே ஆபரேஷன் தியேட்டர் தானா இல்ல சினிமா தியேட்டரா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா பழைய பொண்டாட்டி பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த புள்ள அழுதுகிட்டு இருக்கு. அதுல ஒரு நியாயம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா மாப்பிள்ளை இன்னும் மண்டபத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு புது பொண்ணு இருக்கு பாருங்க, அதுவும் மண்டபத்துக்கு நடுவில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அட கொஞ்சம் பொறுமையா இருங்க, முகூர்த்தம் முடிஞ்சா முடிஞ்சிட்டு போகட்டும். ஒரு வழியா வெளியே வேடிக்கை பார்க்க வந்தவங்களாம் கூட்டு வந்து வாங்க நம்மளாம் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஆபரேஷன் பண்ணி குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அதுவே பயங்கரமான ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் தமிழ் புருஷன் சரி ரைட்டு புள்ளைய பெத்தாச்சு நம்ம அப்பன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உருவான்னு சொல்லி பார்த்தா புது பொண்டாட்டி வெயிட்டிங் பா, நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டேன். மகனேன்னு சொல்லி உன் புள்ளைய கொஞ்சுப்பா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இது வரைக்கும் கூட பரவாயில்லைங்க. ஆனா இதுக்கப்புறமா தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல ஆல்ரெடி சின்ன மருமகளை பாரதி கண்ணம்மான்னு ஊர்ல இருக்கிற 50 பேரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதை நாங்க இப்ப கன்ஃபார்ம் பண்றோம்னு கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. கண்ணம்மாவுக்கு திரும்பவும் பிரசவ வலி வந்துருச்சு. பாட்டி, அவங்களுக்கு மறுபடியும் டெலிவரி பெயின் வந்துருச்சு. அநேகமா ரெட்டை குழந்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர் உதவிக்கு வரீங்களா? வரமா, நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன்.
ஏண்டா 3 மாசம் ஸ்கேன் போனீங்க, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் போனீங்க, ஏன் மாசம் வேற ஸ்கேன் போட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டா அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்பெல்லாம் வயித்துல இருந்தது ட்வின்ஸ்னு உங்களுக்கு தெரியல, இப்பதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. இதுல கொடுமை என்னன்னா, அவங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கூட சும்மா விட்டு வைக்கல, அதையும் ஸ்கேன் பண்ணி ஃப்ரேம் எல்லாம் போட்டு மாட்டி வச்சிருந்தாங்க. ஆனாலும் பாருங்க, டாக்டருக்கு ட்வின்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்க முடியலையாம. இரட்டை குழந்தை என்ற செய்தியை அறிந்த சேது குழந்தையா பார்த்தா அவன்டா பேராண்டி சேது சேது. சரி, அதெல்லாம் கூட விட்டுறலாம். இப்ப பாரதி கண்ணம்மாக்கும் இவங்களுக்கு இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணம்மாக்கு அங்க ரெண்டும் பொண்ணா பிறந்துச்சு, இங்க ஒரு பொண்ணு ஒரு பையனாமா. உங்க பேத்திக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுலயும் இவங்க பண்ற காமெடியை விட மாட்டாங்க, டெவலப் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஏதோ ஆர்சிபி ஐபிஎல் டிராபில 2 தடவை வின் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன மாதிரி நான் அப்பாவாயிட்டேன், ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கறத போய் மண்டபத்துல இன்ஃபார்ம் பண்றாப்ல. அதுக்கு அங்க இருக்கிற 50 பேர், அப்படியா நீ அப்பாவாயிட்டியா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்கு, உங்களுக்கு பேரம் பிறந்திருக்கியாப்பா, வாழ்த்துக்கள்ப்பா. ஐயோ, நல்ல குடும்பம். நான் கூட 50 பேர் மூஞ்சில நல்ல 1000 லைட்ஸ் பல்பு மாதிரி எரியுதே. இந்த சந்தோஷத்துல சரி ஓகேப்பா நீ அப்பாவாயிட்ட, அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நீ தமிழுக்கே மறுபடியும் புருஷனாயிருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா தாலியை கட்டுன்றாங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்மால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படவே கூடாது. மர்க்கா சொல்லு. எந்த சூழ்நிலையிலும் நம்மால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படவே கூடாது. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன. இன்னைக்கு இந்த நிமிஷம் இதே இடத்துல உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். ஆனால் நம்ம தமிழ் புருஷனுக்கு வந்திருக்க வாழ்வை பாத்தீங்களா? ஒரு பக்கம் பழைய பொண்டாட்டியோட சேர்ந்து குழந்தையை பெற்று ஃபர்ஸ்ட் டைமா அப்பாவாயிட்டேன், இன்னொரு பக்கம் புது பொண்டாட்டி கழுத்துல தாலியை கட்டி 2வது டைமா புருஷனா போறேன். இது ரெண்டும் ஒரே நாளுங்கிறதுனால அடுத்த வருஷம் யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே பழைய பொண்டாட்டியோட, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி புது பொண்டாட்டியோட, வருஷம் டபுள் டமாக்கா தான். டேய் உடும்ப மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஹாஸ்பிட்டல்யாச்சு பிறந்த குழந்தைய அன்னைக்கே எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? ஆனா இங்க பாருங்க, அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக குழந்தைய கொண்டு வந்து கிஃப்டா கொடுத்து நிறுத்துறாங்களா. கல்யாண பரிசாக குழந்தையை கொடுக்க முடிவெடுக்கும் பாட்டி. உனக்காக கொண்டு வந்திருக்கிற கல்யாண பரிசு தாண்டா இது. சேது எடுக்க போகும் முடிவு என்ன? சீரியல் கொடுமையில கொடுக்க வேண்டிய மொத்த கண்டென்ட்டையும் நாங்க ஒத்தாளா கொடுக்கிறோம். இவங்க இந்த அளவுக்கு இறங்கினா நம்ம என்னதான் பண்றது? இன்னும் பாரதி கண்ணம்மால எதெல்லாம் எடுத்து ஓட்ட போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததான் நான்சி ரூபன் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த இதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி தமிழ்ல ஒரு சீரியல் வருது இல்லையா, அதில் நெக்லஸை வச்சு ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இவங்க என்ன நகைச்சுவை பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவோம். இப்போ நம்ம விளையாட போறது இன்டர்நேஷனல் ஃபேமஸ் சிரிச்சா போச்சே. நகை கடைக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும், என் செக் புக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பி நகை கடைக்கு வர முடியும். எப்படி இந்த சின்ன மருமகள் சீரியல் பாரதி கண்ணம்மாவை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கானோ, அதே மாதிரி இந்த இதயமும் கார்த்திகை தீபமும் ஒரே கதை தான். இவன் அவனை காப்பி அடிக்கிறானா இல்ல அவன் இவனை காப்பி அடிக்கிறானா கண்டுபிடிக்க முடியல. என்ன ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. செக் புக்கை சாக்கா வச்சு அண்ணியே கடைக்கு வர வச்சிட்டீங்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கார்த்திகை தீபம்ல பொண்டாட்டிக்கு மெமரி லாஸ், இதே சீரியல்ல ஹஸ்பண்டுக்கு மெமரி லாஸ். ஆனா ரெண்டு சீரியல்லையுமே அவங்க பொண்டாட்டி ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாங்க. அதுல வச்சிருக்கிற மாற்றம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கார்த்திகை தீபம்ல பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க, இங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறாங்களா. எப்படி எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்டிமேஷன் மட்டும் கொஞ்சம் கேட்டு வைங்க, நான் போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுல போன வாரம் தான் ஹீரோ சார் சொந்த பொண்டாட்டிக்கு திருட்டுத்தனமா தண்ணிக்குள்ளலாம் போய் தாலி கட்டி திருட்டு புருஷனானாப்ல. அப்படி திருட்டு புருஷனானது அவருக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப வில்லி கூட என்கேஜ்மெண்ட் இல்லையா, இதை ஊரறிய எப்படியாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் கார்த்திகை தீபத்தையே உள்ள எடுத்து போடுறாங்க. மித்ரா வந்ததும் கழுத்துல வச்சு பார்த்துட்டு பெல் பண்ணிடலாம். மித்ரா மேடம் வந்ததும் கழுத்துல வச்சு பார்க்கணுமா? பார்க்கணும்ல. ஏதோ பெருசா பண்றீங்க. அதாவது பொண்ணு கழுத்துல போட்டு பார்க்க வேண்டிய நெக்லஸ், இதை எப்படி அவர் பொண்டாட்டி கழுத்துல போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு பயங்கரமான பிளான் ஒண்ணு போடுறாங்களா. அவங்க வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணோம்? பாரதி அண்ணி தான் மித்ரா மேடம் மாதிரி இருக்காங்க. அவர் சொல்றது சரிதான், இந்த மேடத்துக்கு வச்சு பார்க்கலாம். சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. அந்த புள்ள என்ன பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கா போச்சு, ரெஸ்ட் ரூமுக்கு தானடா போச்சு, என்ன இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு யாரையாச்சும் விட்டு செக் பண்ணவாச்சு செய்யலாம்ல. சரி ரெஸ்ட் ரூம் போன புள்ள இன்னும் திரும்பி வரல, அதனால யார் கழுத்துலயாச்சும் போட்டு பார்ப்போம் இப்படின்னு ஒரு ஐடியாவை எங்கேயாச்சும் கொடுப்பாங்களா? ஆனா நான் செய்வேன், அதான் நம்ம ஸ்டைலு. பாரதி, இந்த நெக்லஸ் உங்களுக்கு அழகா இருக்கு.
கொக்கியை நல்லா வளைச்சு விடுவோம். இதுல கொடுமை என்னன்னா, இவங்க சின்ன மருமகளுக்கே டப் கொடுக்குற மாதிரி கழுத்துல போடுற கொக்கி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா அல்ட்ரா ஸ்ட்ராங்கா இருந்து எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? இவங்க பண்ற அநியாயத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். நெக்லஸ் கழட்டு. நெக்லஸ கழட்ட முடியல, ரொம்ப டைட்டா லாக் ஆயிடுச்சு. இரு நான் ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் இரு நான் ட்ரை பண்றேன். பின்னாடி இருக்கிற கொக்கி நல்லா நசுங்கி இருக்கும் போல இருக்கே, கழட்டவே முடியல. நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன் மேடம். நெக்லஸ் கழட்ட முடியல மேடம். ஏன்னா அந்த புள்ள கழுத்துல மாட்டினது தங்கச்சங்கிலி தானா இல்ல நாய் சங்கிலியாடா? ஏன்னா அந்த கொக்கியை வேணாலும் கழட்ட முடியலையா? இதுல வில்லி ஒரு ஸ்டெப் மேல போய் அதை அறுத்து எடுப்போமா அப்படின்ற வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நெக்லஸ கட் பண்ணியாவது அவ கழுத்துல இருந்து எடுங்க, எனக்கு அது வேணும். இதால 2 3 அறுப்பான். இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் நம்ம மெமரியில சஸ்பெண்ட் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்ல. கிடைச்சிருச்சா இல்லையா? அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நிறைய டிசைன் இருக்கு, நீ வேற பாரு. அந்த நகை பாரதி கிட்டே இருக்கட்டும். ஐயோ என் கர்ண மகாராஜாயா நீங்க. கொக்கியை கழட்ட முடியலன்னு செயினே வச்சுக்க சொல்லிட்டாராம். எப்பேற்பட்ட மகாபிரபு பாருங்க. பாரதிக்கு அந்த நெக்லஸ் அழகா தான் இருக்கு, அப்படியே இருக்கட்டும் விடு. மகாபிரபு நீங்க எங்கே வந்துட்டீங்களா? அடுத்ததான் விக்கி அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, ஜி தமிழ்ல வரக்கூடிய அண்ணாமலை குடும்பம் அப்படிங்கிற சீரியல்ல ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் எட்டி பார்த்தேன். இதுக்காக திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க? சுமங்கல்ய பூஜைக்கு புருஷகாரம் பைப்புல இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம பொண்டாட்டி புள்ள என்ன பண்ணுது, புருஷகார பைப்புள்ளைக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு வந்துடுறா கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. ஆனா அந்த புருஷகார பைப்புல என்ன பண்றேன், அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறேன். உங்களுக்கு என் மேல என்ன கோவம் வேணாலும் இருக்கட்டும், அதுக்காக பூஜைக்கு வராம இருந்துடாதீங்க. எனக்கு வரவே கூடாதுன்னு தோணுது. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. ஐயர் பார்த்தாப்புல, சரி ரைட், உன் புருஷன் வர மாதிரி தெரியல, சரி அவன் வரதுக்குள்ள நீ என்ன பண்ணு, ஒரு 3 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விடுறாப்புல. அந்த புள்ளையும் சரி ரைட்டு நீ கிளம்பி போயிட்டு இருக்கும்போது வில்லிக்காரி என்ன பண்றா, பிளான் பண்ணி தாலியை ஆட்டையை போட சொல்லிட்டா. தாலியை திருடிட்டு போயிட்டாங்க. எவன் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. அட்லீஸ்ட் பின்னாடியே துரத்திட்டு போயாச்சு பார்த்துருக்கலாம். அப்படி அவனை பிடிக்க முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லயாச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனா தாலியை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, என் தாலி என் கைக்கு வர வரைக்கும் இந்த கற்பூரம் என் கையில இடிச்சுட்டே தான் இருக்கும். நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, இந்த புள்ள தாலியை தான் அவன் அத்துட்டு ஓடி இருக்கான். ஆனா இவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் பின்னாடி போல, 50 பேர் சரி தாலியை பிடிங்கிட்டு போயிட்டானா, சரி ரைட் நம்ம ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு கோவில்ல இருக்காங்க. ஆனா பொதுமக்கள் தான் பின்னாடி போய் துரத்திட்டு இருக்காங்களா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி தாலியை திருடிட்டு போனானுங்க, அப்படியே தப்பிச்சு போயிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா கரெக்டா அவனுங்க யாருக்கிட்ட தெரியுமா போய் மாட்டுறாங்க. போடுறா சக்க கரெக்டா ஹீரோ சார் வந்து கமார்னு பிடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பார்த்தேன். ஆனா பிடிச்சவரு பிடிச்சி அப்படியே தாலியை பிடிக்கிட்டு விடுவாருன்னு சொல்லி பார்த்தா அந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்றாரு, என்னடி இது? இதுக்கு எதுக்கே ஸ்லோ மோஷன்லாம் வந்து அவங்க பைக்கை பிடிச்ச சுத்தி விட்டதுல அவங்க ஒன்றை கிராஸ் பண்ணிட்டு போய் நிக்கிறாங்க. அவனுங்க அப்படியே போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருங்க அங்கே அந்த குடுன்னு ஓடி வந்து இவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஏன்டா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? ஏண்டா நீயே ஒரு திருட்டு பைய தாலியை திருட்டு ஓடுற, இதுல உனக்கு என்னடா வீராப்பு, சண்டைக்கெல்லாம் வரியேன்னு சொல்லி பார்த்தா அது வேற ஒண்ணும் இல்ல, திருடின தாலியை ஹீரோ சார் கையில ஒப்படைச்சிட்டு போகணுமா. இப்போ உங்களுக்கு புரியாது, நீங்க வில்லன் ஆகும் போதுதான் அந்த வலி உங்களுக்கு புரியும். இதுல விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போலீஸும் வந்துட்டாங்க. வந்தவங்க திருடனை புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா பாருங்க திருடன் எதுக்காக வந்தான்றது கூட கேட்கல போல இருக்கு. அந்த தாலியை கூட வாங்காம எவ்வளவு சின்சியரான போலீஸா இருந்தா திருடனை மட்டும் புடிச்சிட்டு போயிட்டாங்களாம். இந்த தாலி யாரோடதுன்னு தெரியலையே, அமைக்கிட வேண்டியதான். செருப்பு பிஞ்சிரும். சரி திருடனை போலீஸோட அனுப்பிச்சாச்சு. ஆனா தாலியை சார்ல வச்சிருக்காரு. சார் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பொதுமக்கள்லாம் சேர்ந்து சார் சார் தயவு செஞ்சு அந்த பொண்ணுகிட்டே போய் ஒப்படைச்சிருக்க சார் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ண ஒரே காரணத்தினால வேற வழியே இல்லாம போய் கொடுக்கும்போது தான் அவருக்கு தெரியுது அந்த தாலியே அவர் பொண்டாட்டி தாலியா. பொண்ணு ரொம்ப பாவம், சீக்கிரமா கொண்டு போய் உங்க கையாலே கொடுத்துருங்க. வெண்ணிலாவோட தாலியை வருண் கொண்டு வந்துட்டான். இப்போ என் வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து நீ கத்துக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? நீங்களே சொல்லிடுங்க பாஸ். நாகூர் பிரியாணி
நீ உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஒன்னும் இல்லைங்க, அந்த பூஜைக்கு வரமாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்தினால அந்த மனுஷனை எப்படியாச்சும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு காமெடியும் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அடுத்ததான் அகிலன் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, கௌரி அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஃபுட்டேஜை வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எதை மறந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த ஃபுட்டேஜை மட்டும் விட்டுறவே மாட்டீங்கல்ல. வழக்கமாவே ஹீரோயின் தீ மிதிக்க போறாங்கன்னா வில்லனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வில்லனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அக்னி குண்டத்துக்குள்ளேயே பாம்பை வச்சுட்டு வந்துட்டாங்களா. அதுலயும் இவனுங்க எப்பேற்பட்ட வில்லனுங்க பாருங்க, அக்னி குண்டத்துக்குள்ளே கொண்டு போய் பாம்பு வச்சிருக்காங்க. ஆனாலும் இங்கிலீஷ்காரன் காமெடி மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அக்னி குண்டத்துக்குள்ள இருக்கிற பாம்புக்கு ரிமோட்டா. நேரம் வந்துருச்சு, ரிமோட்டை கொடு, நானே வெடிக்க வைக்கிறேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி எந்த சீரியல்லையும் வெடிக்காத பாம்பு இவங்க ரிமோட் அமுக்கணும்னா அது வெடிக்கவும் செஞ்சிருக்கு. இதை விசாரிச்சு பார்த்த போலீஸ் பாம் குமார் தான் இந்த பாம்பை வச்சிருக்கேன், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வில்லங்கிட்ட ஒரு விசாரணையை போடுறாங்க. பாம் குமார்னு ஒரு ரவுடி தான் வெடிகுண்டு வச்சதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஆனா சீரியல்ல வர வில்லன் தான் பயங்கர புத்திசாலியா இருப்பானே, அவன் மூஞ்சி ரொம்ப கேஷுவலா வச்சுட்டு பாம் குமார் யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதோடு விட்டுருக்கலாம். ஆதாரம் இருக்க அப்படின்னு உடனே ஆதாரமா கேட்கிற ஆதாரம், ஆதார் கார்டு மாதிரி ஒன்று காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஒன்று காட்டுறாங்க. அந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? இத பாருங்க. பாருங்க பாருங்க, பார்க்கலாம். அவனே அந்த பாம்பை கொண்டு போய் அக்னி குண்டத்துக்கு அடியில் வைக்கிறான், அதையும் ஒருத்தன் எடுத்திருக்கான். ரிமோட் அமுக்குறான், அதையும் எடுத்திருக்கான். பாம் வெடிக்குது, அதையும் எடுத்திருக்கான். ஏண்டா இது பாம் குமார் எடுத்தானா இல்ல பாம் பிளாகர் எடுத்தானடா? நீ எதுவும் பேசாத. எனக்கு தெரிஞ்சு எவனாச்சும் பக்காவா பிளான் போட்டு ஷார்ட் பிலிம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணவன் கூட இந்த அளவுக்கு அழகா எடுத்துருப்பாடான்னு தெரியல. ஆனா யதார்த்தமா கிடைச்ச ஃபுட்டேஜ் இவ்வளவு சூப்பரா இருக்குதாமா. மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒன்னும் இல்ல, எப்பயாச்சும் எங்கேயாச்சும் அவங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டா போதும், பழைய எபிசோட் எடுத்து போட்டு விட்டுட்டு இதுதான் ஃபுட்டேஜ்ன்றுவாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அடுத்தா லவ் வித்அவுட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, சன் டிவியில் வரக்கூடிய 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான மெடிக்கல் மிராக்கிள் நடந்திருக்கு. இது ஒன்றும் சாதாரண கண்டென்ட்லாம் கிடையாது, அமானுஷ்யமான கண்டென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அது என்ன அமானுஷ்யம்ங்கிறத நானே சொல்றேன் வாங்க. இந்த வில்லன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அதாங்க அவன் பண்ண கொலையை ஏஐல வந்து ஹீரோ பேஸ் எல்லாம் மாத்தி விட்டு வேற ஒரு மொபைலுக்கே அமுச்சு விட்டு தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தான்ல. கடைசில அவன் லேப்டாப்ல இருந்த ஃபுட்டேஜ் வச்சு அவன் தான் குற்றவாளின்னு பிடிச்சிட்டாங்க. எப்படியாவது சுரேகா அம்மாவை காப்பாத்தணுமே. கதை முடிஞ்சுதே, ஹிஸ்டரி ஓவர். சரி அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சுல, சோ சட்டு போட்டுன்னு அரெஸ்ட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னா திடீர்னு துப்பாக்கி எடுத்து அவன் கட்டிக்கலான்னு இருந்த பொண்ணு நெத்திலே வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப நான் அவனை சுட போறேன். மிரட்டினது மட்டும் இல்லாம ஹீரோயின் கையிலே சுட்டுட்டான். இதை பார்த்த உடனே புருஷங்காரன் பதறி அடிச்சு என் பொண்டாட்டியை சுட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை தூக்கிட்டு குடு ஓடிச்சாப்ல. இத்தனை வருஷமா இந்த சீரியல்ல ஒரு நாள் கூட விடாம, ஒரு எபிசோடு கூட விடாம பார்த்த ஆட்கள் கூட கண்டிப்பா இந்த ட்விஸ்ட்டை மிஸ் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீரோ சார் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒத்தாள் இல்ல, ட்வின்ஸ். நம்புற மாதிரி அங்க இருக்குது. யாரா இவன் கூறு கடத்தனமா பேசிட்டு இருக்கான், ட்வின்ஸ் ஆம்ல ட்வின்ஸ். இது வரைக்கும் அந்த ட்வின்ஸ் நாங்க கண்ணால பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ட்வின்ஸை உங்களுக்கு நான் காட்டுறேன். யாருன்னு காட்டு. Show it to me. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ சார் பொண்டாட்டியை தூக்கிட்டு பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்காரா, பின்னாடியே ரிலேட்டிவ்ஸ்லாம் வேற ஓடுறாங்களா. இந்த நேரத்துல பின்னாடி நோட்டீஸ் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா, ஒரு பக்கம் பொண்டாடி தூக்கிட்டு ஓடுறா அதே கேரக்டர் தான் இன்னொரு பக்கம் பின்னாடி கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கு. இப்படி மாட்டிக்கிட்டீங்க,
மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. ஒன்னும் இல்லைங்க, நீங்கெல்லாம் பரபரப்பா ஓடி வர மாதிரி ஒரு ஷாட் அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு வச்ச ஷாட்ல பின்னாடி ஹீரோ சார் தெரியாம நடந்து போயிட்டாப்ல. அதுக்கு எடிட்டர் நியாயப்படி கத்திரி போட்டுக்கணும், போடாம விட்டார் போல. ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். தேங்க் யூ. கடைசியா சாரல் வில்சன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் டிவியில் வரக்கூடிய சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல் இருக்கு இல்லையா, அதில் இந்த ரேட்டில் இந்த எபிசோட்ல போய் பாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்கு ஒரு பயங்கரமான அமானுஷ்யமான சக்தி கிடைச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது சக்தியா, அப்படி என்ன சக்தின்னு போய் பார்த்தேன், நானே வியந்து போயிட்டேன். எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. நம்ம முத்தை ஏமாத்தி மொத்த சொத்தையும் வலிச்சு விட்டாங்க போல இருக்கு. அதனால அந்த மனுஷன் வெறுத்து போய் சுத்திக்கிட்டு இருக்காப்புல. இப்ப சாப்பாடு கூட வழி இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிச்சு ஒண்ணு பண்றாப்புல. இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இந்த கார்லாம் அப்படியே நின்ற கூடாது சார். நான் இந்த கார்லாம் திரும்ப ஓட வைக்கிறேன் சார். இதெல்லாம் 5 வருஷமா ஆணி அடிச்ச மாதிரி இங்கேயே நிக்கிறது. ஓடுற பழைய காரை கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி மாத்தி விட்டு மீடியேட்டர் வேலை பார்த்து ஏதோ 4 காசு சம்பாதிச்சிட்டாருன்னா கூட பரவாயில்ல. 5 வருஷமா ஓடாம ஒரே இடத்துல தங்கி கிடந்த ஒரு காரை, கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்கிராப் மெட்டீரியல், அந்த காரை எடுத்து நான் ரெடி பண்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. உண்மையிலேயே அவருடைய கான்ஃபிடென்ட்டை பாராட்டணும். இவர்கிட்ட ஒரு சூப்பர் டேலண்ட் இருக்கு. இன்ஜின்லாம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னே தெரியல, இதெல்லாம் ஓட வைக்கிறது கஷ்டம். நான் இந்த கார்ல ஓட வைக்கிறேன் சார். ஒரு மோட்டார் பைக்கை டோட்டலா டிஸ்மேண்டில் பண்ணி திரும்பவும் அசெம்பிள் பண்ண முடியும். 5 வருஷமா ஓடாம காயலாங்கடையில போட்டா கூட வாங்குவானான்னு தெரியாத காரெல்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணி ஓட வைக்கிறேன்னு சொல்றாரு. ஒருவேளை நான் டிரைவருங்கிறது தானே உங்களுக்கு தெரியும், டிரைவர் வேலைக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி பிளாஷ்பேக்லாம் போய் தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த மெக்கானிக் இவர் தான் அப்படி பிரிச்ச போட்டு 1 நிமிஷத்துல ஒட்ட வச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி 7G காலனிலாம் ஓட்ட போறாங்கன்னு சொல்லி பார்த்தா இங்க ஹீரோ சார் என்ன தெரியுமா ஓட்டுறாரு? இன்னுமா என்ன தெரியல. நீ கார் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க டிரைவர் தான், மெக்கானிக் இல்ல. மெக்கானிக் இல்ல தான் சார். காரை பத்தி அக்கு வேற ஆணி வேற எல்லாமே எனக்கு தெரியும் சார். காரை ஓட்டுற டிரைவருக்கே காரை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரியுமா? எல்லாரையும் டிரைவரே பாத்திரலாமா? அப்புறம் எதுக்குடா டிரைவர்லாம் கொண்டு போய் மெக்கானிக் ஷாப்ல வண்டியை விடுறாங்க? டிரைவர் வேற மெக்கானிக் வேறன்ற அடிப்படை வித்தியாசம் கூடவாடா தெரியாது? 5 வண்டியை நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சரி பண்ணி ஓடுற மாதிரி பண்றேன் சார். நீ தாராளமா எடுத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். சரி, இதெல்லாம் கூட விட்டுறலாங்க. ஒரு டிரைவரா இருந்தா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல இதெல்லாம் கத்துக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வரும். ஸோ இந்த மனுஷன் என்ன பண்ண போறாப்புல, ஏது பண்ண போறாப்புலன்னு சொல்லி பார்த்தா ஒரே வாரத்துல அங்க இருக்கிற அம்புட்டு காரையும் ரெடி பண்ணி ஓட விட போறாராம். இதெல்லாம் ஓடலாம் முடியாதுப்பா, தள்ளிட்டு வேணா போலாம். இன்னும் 1 வாரம் கழிச்சு இதே ஷெட்டுக்கு வந்து பாருங்கடா, அப்ப தெரியும் உங்களுக்குலாம். உங்க எண்ணம் போல ஓஹோடு வரணும் தம்பி. ஒரே வாரத்துலனா எப்படியும் ஒரு 30-40 மெக்கானிக்காக தேவைப்படுமே, அதுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணுமே. இந்த மனுஷனுக்குலாம் சோத்துக்கே வழி இல்லையே, என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாருன்னு சொல்லி பார்த்தா யாரும் தேவையில்லை. ஒரு குண்டு பல்பு கொடு 20 ரூபாயா, ஒரு ஸ்பேனர் கொடு 50 ரூபாயா, இது போதும். இந்த பல்பை வச்சே ஸ்பேனர் வச்சு திருவி திருவி அம்புட்டு காரையும் ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணிட்டாப்ல. அதுலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் காட்டும் போது கண்ணாடி இன்னாடிலாம் ஒட்டஞ்சி நெலிஞ்சி இழிஞ்சி கிடந்துச்சு. அது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். ஆனா இவர் ஸ்பேனரை வச்சு தட்டி தட்டியே மறுபடியும் கொண்டு வந்துட்டாப்ல. இதுக்கு முன்னாடி காட்டும் போது நம்பர் பிளேட்லாம் கூட இல்லை. ஒரே வாரத்தில் ஆர்டிஓக்கெல்லாம் கூட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணி நம்பர் பிளேட்லாம் போட்டு எடுத்து வந்துட்டாப்ல. இத்தனையும் அந்த 10 ரூபா குண்டு பல்பையும் ஸ்பேனர் வச்சே முடிச்சிட்டாரான். நீ அப்படி திரும்பி அங்க பாரு. புது வண்டி வாங்கிட்டீங்களா? இது டூ மச், இது டூ மச். அப்பப்போ சூரிய வம்சத்தெல்லாம் எடுத்து ஓட்டுங்கடா, வேணான்னு சொல்ல, ஆல்ரெடி ஓட்டுறது தானே. ஆனா எங்களை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு 4 நல்ல சீனாச்சு காட்டுங்கடா. ஒரு ஸ்பானரையும் குண்டு பல்பை காமிச்சு எங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவீங்களா? கேட்கிறவன் கேனப்பயலா இருந்தா இங்க நின்று அதே பழைய காருங்க தான் இதெல்லாம். ஸ்பேனரை வச்சு தட்டி தட்டியே 5 காரையும் ஒரே வாரத்தில் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றதையும் பார்க்கிற நம்புற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இன்னும் நம்ம காதல 1 முழம் 2 முழம் இல்ல 100 முழம் பூ சுத்தினாலும் சுத்துவாங்க. கைய கொடுங்க. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு, அது அவனுக்கு வீதி. சோ அவ்வளவுதான் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்க அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் கொஞ்சம் செய்துரும். சோ மீண்டும் மேட்ச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சரியா அந்த பேக் ஷாப்பி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.